மண்ணு தன் பொழிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானை கண்ணினன் மாட மங்கையர் தலைவன் காமருதேர் கலிகன்றி சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார் சுகமினிதாழ்வர் வானுலகே. இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணிலையும் மயிலாப்பூர்லேயும் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்றத பொதுவாக சொல்லிட்டு, அதாவது தொண்டமான் சக்கரவர்த்திக்கு திருவல்லிக்கேணியில் இருக்கிற வெங்கடகிருஷ்ணன் வந்து பிரத்யக்ஷம். தொண்டமான் சக்கரவர்த்தி தபஸ் பண்ணி சுவாமியை சாட்சாத்கரிக்கணும், சுவாமியை நேராக பார்க்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட தபஸ் பண்ணினான். சுவாமி நேராக வந்து விட்டார். என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். அப்போது வந்து சுவாமி என்ன சொன்னார், இங்கேயே அதாவது திருப்பதியிலேயே திருமலை மேலே எனக்கு நீ கிருஷ்ணனா காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னார், அது இங்கே இல்லை, நீ வந்து கீழே திருவல்லிக்கேணியில் போய் நின்றுக்கோ, அங்கே நான் வேங்கடகிருஷ்ணனா உனக்கு இது கொடுக்குறேன், சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் திருமலையில் இருக்கும்பொழுது அவர் வந்து வேங்கடநாதன் தான், வேங்கடவன், அப்புறம் மலையப்பன், அப்படி தான் அவருக்கு அங்கே பேரே தவிர அங்கே வந்து அவர் வேங்கடன் கிருஷ்ணனா காட்சி தரத்துக்கு இல்லை, நீ திருவல்லிக்கேணியில் போய் கேளு அப்படின்னு சொன்னார். உடனே திருவல்லிக்கேணிக்கு வந்தார் ராஜா தொண்டமான் சக்கரவர்த்தி. தொண்டமான் சக்கரவர்த்தி கிட்ட தான் சுவாமி என்ன பண்ணினார், தன்னோட சங்கு சக்கரமெல்லாம் கொடுத்து அவருடைய ராஜ்ய பரிபாலனத்துக்கு அது பயன்படட்டும் அப்படின்னு கொடுத்துருந்தார். ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் சௌக்கியம் பண்ணி தரணும், அவளுடைய யாக யஜ்ஞத்தை காப்பாற்றி தரணும்னா ராஜாவுக்கு அத்தனை பெரிய பலம் வேணும். அப்படின்னா அந்த பெரிய பலத்துக்கு சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும். அப்போ சுவாமியோட சேன படைகள் எப்படி இருக்கும், சக்கரமும் சங்குதான்னு அந்த சுவாமி சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்திகிட்ட கொடுத்துருந்தார். அந்த அடிப்படையில் தொண்டமான் சக்கரவர்த்தி ரொம்ப ஆப்தமாக சுவாமிகிட்ட இருக்கிறதுனால சுவாமிகிட்ட எனக்கு நீ வேங்கட கிருஷ்ணனா காட்சி தரணும்னா, இல்லை நீ திருவல்லிக்கேணியில் போய் கேளு, திருவல்லிக்கேணியில் போய் நில்லு, அங்கே வந்து வேங்கடனாவும் கிருஷ்ணனாவும் பெரிய உருவத்தில் உனக்கு நான் சேவை சாதிக்கிறேன்னு சொன்னார். சரி, சுவாமி சொன்னதை அடுத்த பேச்சு மாறாத தொண்டமான் சக்கரவர்த்திக்கு இங்கே வந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு சுவாமி பிரத்யக்ஷம். அதனால் பார்த்து அத்தனை பெரிய உருவம், எத்தனை சிறப்பான காட்சி சேவை சாதித்த உடனே அவனுக்கு வேங்கடகிருஷ்ணன்னு சுவாமியை கொண்டாடினார். அந்த ஒரு விசுவாசத்தில் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் சேர்ந்ததை ஒரு பெரிய சிறப்பான ஒரு நகரம் அப்படி போல் ஆக்கி, மயிலாப்பூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு, திருவல்லிக்கேணிக்கு அதுக்கு சப்ஸ்டேஷன் மாதிரியும் எல்லாத்தையும் சிறப்பான அமைச்சார். அது எப்படி இருந்தது, மண் தன் பொழிலும், தண்ணுனா குளிர்ச்சி அளிக்கக்கூடிய சோலைகள், பொழில்கள் நிறைந்தது, மாட மாளிகையும் மண்டபமும், அங்கங்கே இருக்கிற கேரிசன் வாலு, ரெஸ்ட் ஹவுஸு, அது மாதிரி இருக்கிற எல்லா இடமும் அங்கே தயார் பண்ணிடுற மாட மாளிகையும் மண்டபமும். வந்தால் சத்திரத்தில் தங்கறதுக்கு இருக்கிறோம், வழிப்போக்கர்கள் படுத்துக்கிறதுக்கு இடம், அப்புறம் வந்து அங்கங்கே இருக்கிற சாவடி சொல்லுவா முன்னாடி நாள்லாம், அதாவது படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு கிடைக்கும். அது மாதிரி மாட மாளிகையும் மண்டபமும் யார் பண்ணினா இதெல்லாம், தென்னன் தொண்டையர்கோன். தொண்டையர்கோன் யார், அப்போது அவர் வந்து என்ன, தொண்டமான் சக்கரவர்த்தி. அது எப்படி இருக்கு, நல் மயிலை திருவல்லிக்கேணி நின்றானே. இதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் ஆழ்வார் காலத்தில் வரைக்கும் சிறப்பாக பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னா அவருக்கு ரொம்ப தெரிஞ்சுடுத்து, இது தொண்டமான் சக்கரவர்த்தி தான் இதில் எல்லாம் செஞ்சிருக்கான்னு. அவனுக்கு பேரே என்ன, தொண்டைமான் அப்படின்னு சொல்லிறதுனால அவன் தான் செய்திருக்கான். நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானே. இந்த மாட மாளிகை, அப்புறம் குளிர்பொழி சோலைகள், இது எல்லாம் நடந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற சுவாமி யாரு, திருவல்லிக்கேணி நின்றானை அவனேன்னு சொன்னான். அந்த நின்றானைன்ற வார்த்தைக்கு என்ன பண்ணார், நிறைய அளவில் இந்த 10 பாசுரத்துலேயும் ஒரு இடத்துலையும் ஒரு பாசுரத்துக்கும் அந்த திருவல்லிக்கேணியில் நிற்கிற வேங்கடகிருஷ்ணன் அப்படின்றத எல்லா பாசுரத்துலேயும் ஒரு வார்த்தை தனியாக அதுக்குன்னு ஒரு ஃப்ரேஸ் கொடுத்து அதை சொல்லிக்கிறார். அவர் தான் யார், தெள்ளிய சிங்கமாகிய தேவை. அவர் தான் யார், இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானே, அப்படி ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். பார்த்தந்தன் தேர்முன் நின்றானே. பார்த்தன்றது அவனுக்கு தனிப்பட்ட உள்ள பேர். அவன் அந்த பார்த்தன் யார், இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானே. அப்புறம் வந்து பார்த்தந்தன் தேர்முன் நின்றானே. அப்புறம் வந்து எந்தை தந்தை எம்மானை. அவன் யாரப்பா, யாரோ இல்லை, அவன் எந்தை தந்தை, எனக்கும் தந்தை, என் தந்தைக்கும் தந்தை, எம்மானை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஒருத்தன் வேண்டப்பட்டவன் சொன்னால் அவனுக்கும் நான் வேண்டப்பட்டவன். எப்படி இந்த
விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் சில முக்கியமான நாமாவளியில் தான் எனக்கு எப்படி பக்தர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வானோ அதுபோல் பக்தர்களுக்கும் அவனை சிறப்புப்படுத்தி காட்டுறதுனால பக்தர்களுக்கு வேற என்ன வேலை, பெருமானே நம்மளை கொண்டாடுறதுனால நாமளும் மீண்டும் பெருமானை தான் கொண்டாட வேண்டும்னு அதில் சிறப்பாக அந்த வார்த்தையை மான்யா மானதா அப்படின்ற சில சுவாமியோட திருநாமத்தில் இந்த விளக்கத்தெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். அது ஒன்று. சரி, இவ இத்தனை பேர் நின்றுட்டாளே, அவன் எங்கே இருக்கானன்னா கண்ணினன் மாட மங்கையர் தலைவன் இவ்வளோ சிறப்பாக சொன்னமே அங்கங்கே நின்றுன்னு இருக்கான்னு, அவன் யார், எங்கே பார்த்த அப்படின்னா அவனை பற்றி யார் சொல்கிறா அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் மேலே கேள்விகளை கேட்டு அடிக்கணுமானே. அப்போ அங்கே என்ன சொல்கிறது, கண்ணினன் மாட மங்கையர் தலைவன் காமருசேன் கலிகன்றி சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார் இவை சுகமினித ஆழ்வர் வானுலகே அப்படிங்கிறது யாரெல்லாம் சொன்னது தெரியுமா? நாம் காமருசீர் கலிகன்றி. அப்புறம் திருமங்கை ஆழ்வார் தனக்கு இருக்கிற ஒரு பட்டப்பெயர், தனக்கு இருக்கிற குணாதிசயங்கள் அதெல்லாம் அந்த ஒரு பாசரத்தில் தன்னை பற்றி சொல்லினுடுவார் தான் யாருன்றத. அதில் காமருசீர் கலிகன்றி, சில பாசுரத்தில் அரட்டை முக்கி அப்படின்னு சொல்லிக்கிறார். நான் ரொம்ப ஒரு என்ன ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேன், ஒரு முரட்டுத்தனமாக வேலை செய்வேன், இல்லாட்டி வந்து சொன்னத்தையும் திரும்பி சொல்லுவேன், அடித்து சொல்வேன், அப்புறம் அதையே கேட்குற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் தன்னோட குணாதிசயங்களுக்கு ஏற்புடைய பெயர்களையும் அந்த ஒரு 10 பாசரத்துக்கு நடுவில் அதை சொல்லுவார். ஒரு தடவை தான் யாருன்னு இருக்கேன், தான் எந்த ஊரில் இருக்கிறவன், தன்னை எந்த என்ன குழுக்கு தலைவன், கள்வர் தலைவனா, அது என்ன மாதிரி தலைவன், எந்த குழுக்கு நான் வந்து எந்த என்ன குறுநில மன்னனா இல்லை ஒரு சாதாரண நாட்டவனா அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு 10 பாசரத்துக்கு நடுவில் தான் யாருன்னு சொல்வார். அப்போ யார், காமருசேர் கலிகன்றி சொன்ன சொல் மாலை 10 சரி சொல்லியாச்சு. கடைசி ஒரு லைனில் பல ஸ்ருதி கூட சொல்லிட்டார். என்ன, இந்த சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார், இது சொல் மாலை தான். பூ மாலைன்னு சொன்னால் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். அது இந்த வெயில் காலத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு மாலை சாத்தினா ராத்திரி 9 மணிக்கு அதனுடைய பொலிவு அது இழந்துடும் அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஆனால் சொல் மாலைன்னு சொன்னால் வருஷக்கணக்காக 1000 வருஷங்கள் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் அது இப்போவும் அது என்ன புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஒரு 4 மணிக்கு தொடுத்த மாலை போல் 7 மணிக்கு எப்படி இருக்குமோ அதுபோல் நறுமணம் பரப்பி கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார் சுகமினிதாழ்வார் வானுலகே. இங்கே மட்டும்தான் இல்லை, இந்த இகலோகத்தில் இருக்கிற அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது, இந்த தேகாவசையான காலத்துக்கு தேவையான சௌரிய அசௌரியங்களை பண்ணிக்கிறது. அப்படின்னா எப்படி அசௌகரியம் பண்ணிக்கிறோம், சௌரியம் மட்டும்தானே பண்ணிப்போம், எப்படி அசௌகரியமும் சேர்த்து சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறங்க. ஆனால் அசௌகரியம்னு சொன்னால் சில சமயத்தில் அது சௌரியம்னு நினச்சி அந்த சில வேலைகளை நம்ம செய்கிறோம், அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அந்த நினைவு மறக்கிற பொழுது அதுவே அசௌகரியமாக மாறுறது. என்னைக்கு அதை செய்தோன்னே நினைவில் இல்லாத பொழுது அன்னைக்கு செய்த ஒரு வேலையை அது என்ன பண்ணுறது, அது இன்னைக்கு ஒரு அசௌகரியமாக மாறி நிற்கிறது. அதனால் இந்த தேகவசான காலத்தில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் சில நன்மை பயப்பனவாகவும் பல விஷயங்கள் என்ன நன்மைக்கு மாறான செயல்களை தரக்கூடியதாகவும் அமையிறது அது இந்த லோகத்தில். ஆனால் சுகமினிதாழ்வர் வானுலகே. ஆனால் இந்த 10 பாடல்களை சிறப்பாக மனதில் இருத்தி கொண்டவர்களுக்கு சுகமினிதாழ்வர் வானுலகே. வானுலகத்துக்கு கிடைக்கும்னா அது என்ன தெரியாதே, நான் பார்த்துட்டு வந்ததே இல்லையே, யாருமே பார்த்து வந்தவர் இங்கே சொல்லிட்டே இல்லையே அங்கே என்ன மேலாம் சௌரியம் இருக்கும்னு அப்படின்னா அதுக்கு கண்ணில் பார்க்காத இடத்துக்கு சௌரியம் கிடைக்கும்ன்றத இந்த உலகத்தில் நம்ம இக உலகத்தில் எழுந்துட்டு இருக்கும்பொழுதே நம்மளுக்கு சிறப்பான சில சௌரியங்களும் என்ன நல்லதும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களும் நன்மைக்கு மாறாக கிடைக்கக்கூடிய பல விஷயங்களும் கூட கிடைப்பதற்கு எல்லாமே கிடைக்கும். இரண்டும் ஒன்றுதான், இறைவனுடைய திருவடி முன்பு இரண்டும் ஒன்றுதான். அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனை சிறப்பாக நம்ம மனசில் இருத்திக்கிறோம்னு சொன்னால் அப்போ வந்து என்ன ஆகாது, நன்மைக்கு மாறாக கிடைக்கக்கூடிய பயன்களாக இருந்தாலும் இதையும் நம்ம என்ன படிக்கணும், இதுவும் ஒரு எல்லாமே டெம்பரவரி தான், இதுவும் கடந்து போம் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு சிறப்பான தெளிவு வந்துடும் அப்படின்றத மறைமுகமாக சுட்டி காட்டிதான் சுகமினிது ஆழ்வர் வானுலகே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தை தலைக்கட்டறார். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.